ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன வெங்காயம் விதை வெங்காயம் பாருங்கள் எப்படி தாளோடு இருக்குதுன்னு. இதை வந்து பிச்சு தான் நம்ம விதை முதல் நம்ம அறுவடை தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காடெல்லாம் உழவு செஞ்சு நல்லா சுத்தம் செஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையாக இந்த மாதிரி பார் கட்டணும். வெங்காயம் வந்து பார் கட்டி நடவு செஞ்சாதாங்க மழை பெஞ்சால் கூட தண்ணி வந்து உள்ளே நிற்கும், மேலே வந்து தண்ணி ஒட்டாது, வெங்காயத்துக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார் கட்டணும். நம்மளது வந்து இன்றைக்கி வந்து ட்ரிப்பாருனால 3 அடி பாருங்கள் இந்த மாதிரி பெருசாக இருக்கும். அதனால் வந்து நம்ம 3 தனியாக வெங்காயம் நடவுனால 3 சால் வெங்காயம் வந்து நடவு செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா மஞ்சக்காட்டில் கூட ஊடுபயிர அந்த சின்ன வெங்காயம் வந்து நடவு செய்வாங்க, குச்சிக்காட்டுக்குள்ளே கூட நடவு செய்வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து தனியாக தான் நடவு செய்கிறோம். 3 சால் வந்து இதில் பெரிய பாறை இருக்கிறனால 3 சால் நடுறோம். இதே 2 அடி பாறை இருந்தால் 2 சால் நட்டாலே கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம வந்து தண்ணியெல்லாம் விட்டு நல்லா நடவு செய்ய ஆரம்பித்தாச்சு. பார் கட்டின அப்புறம் டியூப்பில் இழுத்துட்டு தண்ணி நல்லா விட்டு நல்லா தண்ணி வந்து பார் வந்து ஃபுல்லாக நனைஞ்சு நீரோடி வரைக்கும் தண்ணி நின்னாத்தாங்க நடவு செய்கிற கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நடவு செய்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருவுன மாதிரி இருக்குங்க. அது மாதிரி பாருங்கள், நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி 3 சால் வந்து நடவு செய்கிறோம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 60 நாள்லேயே அறுவடை செய்கிறதுனால பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வேலை ரொம்ப வந்து அதிகம். உரமெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கரைக்க வேண்டியது இருக்கும். அடியோரம் வந்து பார்த்திங்கன்னா கோழி குப்பை போட்டால் நல்லா வெங்காயத்தாள் வந்து நல்லா ஹைட்டாக நல்லா வளரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நடவு செஞ்சாச்சு. பாருங்கள், இது வந்து பார் நல்லா ஈரமாக இருந்தால் தாங்க நடவு செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். நடவு செஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா 8 நாள் ஆனோடனே நல்லா முளைப்பு வந்துடுங்க. நல்லா முளைச்சி வர்றதுக்கு ஒரு 8 நாளில் வந்து சூப்பராக நல்லா பயிர் வந்து முளைச்சி வந்துடும். அடியுரம் வந்து தொழு உரம் போடலாம், கோழிக்குப்பை போட்டால் நல்லா இருக்குங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா உரமும் போடலாம். பாருங்கள், நம்ம ஊரில் வந்து சின்ன வெங்காயம் வந்து நடவு செய்கிற சீசன் ஆரம்பிச்சாச்சுங்க. இது வந்து வைகாசி பட்டம் வந்து ஒன்றா வந்து சின்ன வெங்காயம் வந்து வெயில் தணிஞ்சு விடும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஏதாவது நம்ம காய்கறி செடியும் நடலாம். இது வந்து 40-50 நாளில் வர செடிங்க. முள்ளங்கி, பீட்ரூட் இந்த மாதிரி செடி ஒன்றும்னா நம்ம வெங்காயம் அறுவடை செய்யும் போதே இதையும் நம்ம வந்து அறுவடை செஞ்சுக்கலாம். நம்ம இதுக்குள்ளே ஊடுபயிராக வேறையெல்லாம் பார்த்திங்கன்னா இது சீக்கிரம் வரனால வேறு எதுவும் வராது. நம்ம காட்டுக்குள்ளே வந்து நிறைய குச்சி களை வந்து நிறைய வந்துடுச்சு. அது வந்து ஒரு 15 நாளில் களையில் எடுத்தாச்சு. 20 நாள் ஆனதையுமே நம்ம வந்து மருந்தடிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா நிறைய புழு பூச்சி வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 20 நாள், 30 நாள், 40 நாள் 3 டைம் 4 டைம் வந்து மருந்தடிக்க வேண்டியது வருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரம் போடணும். 20 நாள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ட்ரிப்புனால் பார்த்திங்கன்னா ட்ரிப்புலையும் கரைக்கலாம், நம்ம வந்து மேலேயும் போடலாங்க. நம்ம வந்து மேலேயும் போடுறோம். 1 தடவை 2 தடவை மேலே போட்டுடலாம். அப்புறம் வந்து நம்ம ட்ரிப்புலையும் கரைச்சி விட்டுக்கலாங்க. கரைச்சி விட்டோம்னா வெங்காயத்தாள் வந்து நல்லா பசுமையாக வளர்ச்சி அதிகமாகி நல்லா சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். இது வந்து அதிகமாக நோய் தாக்குறதுக்கு உட்படுறதுனால வந்து மருந்து வந்து அடிக்கிறது வந்து அதிகமாக அடிக்கணுங்க. மேலே தெளிக்கணும். 4 தடவை 3 தடவை வந்து மருந்து தெளித்தா தான் இது வந்து வெங்காயம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் 60 நாள் ஆனோடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அறுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். 50 நாளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எல்லாமே உரமெல்லாம் விட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம அறுவடை செய்ய வேண்டியதாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அறுவடை செஞ்சாச்சு. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.